வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்களால் கோஸ்ட் ஆஃப் எமின் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வர வைக்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் எமின் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 60 சாண்டா பார்பரா. வாங்க உள்ள போகலாம். ரைட்டு. என்ன அதாவது டாமி வந்து நம்மளை வஞ்சிட்டு போயிட்டாப்புல. டீனா திருப்பி இந்த நினப்போட எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, அவளை பழி வாங்க போகணும் சேர்ந்த நினப்போட திருப்பி வராதிங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டா. அப்புறம் அன்றைக்கி ராத்திரி போல் என்னாச்சு, நம்ம அக்காவுக்கு தூக்கம் வரல போலங்க. ரைட்டு. என்ன டோரில் எட்டி பார்க்க போகிறாளா? கிக்கர் எதுவும் இருக்கா? உங்கள்கிட்ட எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. கதவை மூடிடலாம். சடக். ஆசம். ஓகே, எதுவுமே இல்லையே வெளியே. கதவை மூட தான் வந்திருக்காளா அப்போ? ஓகே, அப்போ கீழே போவோம். கீழே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். இதுனா கீழே டப்பாவுக்கு நம்ம போனதான் வந்தப்போ கீழே இன்ட்ரெஸ்ட் வரலையே. விட்டேன் நான் போன தடவை. இந்த தடவை தான் வருதா? என்ன இருக்குது உள்ள? என்ன வெறும் புக்ஸு தான் இருக்குது. என்ன இது? ஓ, நம்மளோட இதுங்க ஜோனலு. என்ன போகலாம், ஜெஸ்ஸி பேரண்ட்ஸ் இன்றைக்கி வந்தாங்க. அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்க நல்ல பீப்புள் தான். அவங்க அப்புறம் எங்களை வந்து ஜாக்சன் திருப்பி வாவான்னு வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் அவங்கள தாங்க முடியல. நான் அதனால் விட்டுட்டு இது உட்ஸு சைடு காட்டுக்குள்ளே போயிட்டேன். நான் திருப்பி வரவே லேட் நைட் தான் வந்தேன். ஆனால் டீனா வர வழியில் அங்கேயே சிக்கிட்டா. என்னால் சொல்ல முடியாது, அவள் கடுப்பாக தான் இருந்தா. ஆனால் அவள் என் கையை பிடிச்சி என்னை பெட்ரூம் கூப்பிட்டு போயிட்டா. எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சுன்றா. இன்றைக்கி திருப்பி நடந்துச்சு. நான் ஒரு போரை ஹண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை ஒரு ஓரத்தில் பழைய கேஸ் ஸ்டேஷனில் பிடிச்சேன். அது ப்ளீட் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு, கத்துச்சு. எனக்கு அந்த சவுண்டு கேட்டோடனே அவரை ஞாபகம் வந்துடுச்சு. என்னால் அவரோட இமேஜை என்னோட மண்டையிலேருந்து வெளியே எடுக்கவே முடியல. நான் அதை அங்கேயே விட்டுட்டேன், சாக விட்டுட்டேன். எனக்கு என்னோடய தோல்லாம் வலிக்குது அப்படின்றா. ஓ, அவளுக்கு அப்போக்கப்போ அந்த சிம்டம்ஸ் வந்துகிட்டே இருக்க போலுங்க. ஏதாவது இந்த அடிப்பட்டது, ரத்த வரதை பார்த்தா, ஏதாவது டம்முன்னு தரவுல சவுண்டு கேட்டால் டக்குன்னு ஒன்று ஜோல் ஞாபகம் வந்துடுது போல் அவளுக்கு. அந்த சத்தம் கேட்டு பேனிக் ஆகிறா போல். இந்த பக்கம் என்ன, ஒவ்வொரு தடவை சரி பண்ணி நினைக்க போகும்போது நான் திருப்பி 2 ஸ்டெப் பின்னாடி வரேன் அப்படின்றான். எனக்கு இப்படியே நடந்துகிட்ருக்கு. வர எனக்கு மூச்சு விட கஷ்டமாக செய்யுது. என்னால் எதுவுமே பண்ண முடியல. என் தொண்டைட்டு அடைக்கிற மாதிரி இருக்குது. நான் அதை விட்டு வெளியே வர முடியுமா அப்படின்னு எழுதியிருக்கா. இங்கே என்ன இருக்குது? ஹேப்பன்ட் அகைன், காட் ரிட் ஆஃப் இமேஜஸ் குக்லி பட் மை ஸ்கின். அதே தான் திருப்பி போட்டிருக்கா. இது திருப்பி நடந்துச்சு. அந்த இமேஜஸ் விட்டு நான் வெளியே வர முடியல. என்னோடய தோல்லாம் எரிஞ்சிச்சு. நீ காலில் வரைக்கும் எரிஞ்சிச்சு. நான் திருப்பி அதை தூங்க ட்ரை பண்ணதே விட்டுட்டேன். டீனா என் கூட சேர்ந்து முடிச்சிருந்தா அது எப்போ நிப்பாட்டும் எனக்கு தெரில. டீனா வந்து ஜெஸ்ஸியை பற்றி அசால்ட்டாக பேசுகிறா, ஜேயை பற்றி அசால்ட்டாக பேசுகிறா. எனக்கு அதை பற்றி யோசித்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னால் அது எதுவுமே பண்ண முடியல. அந்த மெமரிஸ்லாம் திருப்பி வருது. எனக்கு ஜோல் ஞாபகம் வந்தாலே அவர் அடி வாங்கினது செஞ்சு நம்ம எதுவும் பண்ண முடியன்ட்டு தான் வருது அப்படின்னு போட்டு ஃபுல்லாக அதை பற்றி போட்டிருக்கா. அப்புறம் ஜே அவனுக்கு வெளியே கூப்பிட்டு போனேன். இன்றைக்கி ஃபுல்லாக அவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு சியாட்டரோட ஞாபகம் வரல ஆனால் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ, எதுக்கு எடுத்தாலும் அவங்க அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு போல். தூக்கம் முடியல, செய்ய முடியல, அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு போல். ஆனால் டீனா அதை பெருசாக ஒரு விஷயமா இல்லை. அவள் அசால்ட்டாக பேசுகிறா. எனக்கு பழைய விஷயங்களை பற்றி பேசுகிறான். எனக்கு எடுத்தோடனே அதான் ஞாபகம் வருது, சியாட்டரில் நடந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருதுன்றா. அப்போது ஒரு மாதிரி அந்த டிப்ரெஷனில் தவிச்சுக்கிட்டு இருக்கா போலங்க எல்லி. புரியுது. அதாவது எப்படி தெரியுமா, எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்படி தானே ஆப்பியும் இருந்தா. என்னென்னு பார்த்தீங்களேன், ஆப்பிக்கு வந்து சொல்லுவாங்கல்ல, தூங்கவே முடியல, நைட்டு பூரா முடங்கிக்கிட்டே இருந்தா, ஒரு மாதிரி பல்ல கடிச்சிக்கிட்டே இருந்தான்னு. அவளுக்கு தூங்குறப்பெல்லாம் அவங்க அப்பா நான் வந்து எந்திரிப்போம், டப்புன்னு பயந்து எந்திரிப்பா. அந்த ஸ்கார்ஸு அதை லெவ்வையும் இன்னொரு யாராவையும் காப்பாற்றுறப்ப தான் நல்லா தூங்கி எந்திரிப்பா. நல்ல கனவு வரும், அப்பா பற்றி நல்ல கனவு வரும். அதுவே அப்பா பற்றி நல்ல கனவே வராது அவளுக்கு. அவங்க அப்பா இறந்த சீன் மட்டும் தான் அவளுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அது வந்து எல்லிக்கு நடக்குது அப்படியே. அந்த மாதிரி விஷயம் நடந்தால், வேறு ஏதாவது அடி வாங்குற மாதிரி சவுண்டு கேட்டால் செஞ்சால், ஏதாவது தகரம் விழுந்தால் அவருக்கு நேராக ஞாபகம் வருது இது ஜோலோட அந்த இறந்த சம்பவம் தான் ஞாபகம் வருத மாதிரி காமிக்கிறாங்க. என்னாச்சு, இது தள்ளி விட்டா? கிட்டார் நினைக்கிறேன். கிட்டார் கவர் மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டார் தான். அதான் ஆபி எதில் தவிச்சாலோ இப்போ எல்லி அதில் இருக்கா. புரிஞ்சு. என்ன கிட்டார் வாசிக்க போகிறோமா? அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், வாசிக்க போகிறோம். வாங்க, கரெக்டாக பண்ணுறேன். இப்போ மிஸ் ஆகாதே.
எஃப் ஜி எஃப் ஜி. ஓகே, பக்காவாக பண்ணிட்டோம், மாஸ் காமிச்சிட்டோம். அக்கா முகமே வித்தியாசமாக இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு வரும்னு நினைக்கிறேன், 2 வருஷம் கழிச்சு வரும்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஓ, இது அந்த பார்ட்டிங்க, கேமோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பேசுவாங்கல்ல, பார்ட்டியில் நீ வந்து டீனா கிஸ் பண்ண, உன்னை ஜோல் காப்பாற்றாரு, நீ அவரை வந்துட்டியா, எனக்கு புரியலேன்டுவான்ல ஜெஸ்ஸி, அந்த சீனுங்க. என்ன ஜெஸ்ஸி அவள் பாடு ஆடிக்கிட்டு இருக்கா, இவங்க சாமா சரக்கடிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் எல்லி முதந்தே ஜெஸ்ஸி மேலே கண்ணா, இது டீனா மேலே கண்ணா இருந்திருக்காங்க. அவள் பார்க்கறத பார்த்தாலே தெரியுது. ஜெஸ்ஸி தலையை வந்துட்டான். ஏன் என்னோட நீ அதிகமாக பார்க்குறியா, வாண்ட போகிறேன். எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கல. எனக்கும் தான்றா. உன்னோட ஓல்மேனா ஜோலை சொல்கிறா. ஜோல் என்கிட்ட பேசினாரு, என்னாச்சு? என் பேட்ரோலை பற்றி பெருசாக லெக்சர் எடுத்தார், இங்கே போகாத அங்கே போகாத, நீ எப்போப்பெல்லாம் அவன் ஷெடியூல் வருதோ அப்போல்லாம் அவர் என்கிட்ட அவ்வளோ இன்வால்வ் ஆகி பேசுகிறா அதை பற்றி அப்படின்றா. அதாவது ஜோல் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறான்றான். அவள் பயங்கரமாக ஆடுறாள் அப்படின்றா. அங்கே டான்ஸை பார்த்து எப்படி முடிக்கிறாப்பாங்க, மொத்த பேரும் அவ்வளோதான் பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு 2 வாரம் தானே, நீங்கள் திருப்பி ஒன்றாயிடுவீங்க பாருங்க அப்படின்றா. நடக்கவே வாய்ப்பில்லை அப்படின்றா. அவள் ஏதாவது ஒன்று சொன்னாலா? 2 வாரத்தில் 1 வாரத்தை சேர்ந்துருவீங்க. ஆமாம், இப்பயே கேட்குறானே அவளை பற்றி. எவ்வளோ ஆச்சு? இங்கே தான் இருக்கேன். அவ்வளோதானா? மறந்தா ஏன் காலைல வெளினா போகிறோம், அதனால் ரெஸ்ட் எடுங்கன்றான். ஓ, அடுத்த நாள் பேட்ரோல் போகிறோம் இல்லை, அதுக்கு நீ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னா என்கிட்ட திருப்பி ஆரம்பிக்காத. நான் உன் ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்க போகிறேன். என்ன கேட்க போகிறா? நான் என் மேலே வீசு தான் கேட்குறா. சுட சுட இருக்கிற ஒரு குப்பை மாதிரி வீசுறேன் அப்படின்றா. ஏம்மா சுற்றி ஒரு குடும்பமே இருக்காங்க, ஒரு ஊரே இருக்காங்க, குடும்பன்றேன் பாரு, உனக்கு அது பிடிச்சிருக்கல அப்படின்ட்டு. எல்லிக்கு தெரிஞ்சிருச்சு இவன் என்ன பண்ணுறா, என்னமோ பண்ணுறாளேன்ற மாதிரி. இந்த ரூமில் இருக்க எல்லாருமே இப்போ ஒன்று தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றா. ஒருவேளை அவங்க ஒன்றா பார்க்கலாம் அப்படின்றா. இல்லை, அவங்க என்னைய பார்க்கல, ஒன்றை தான் அப்படின்றா. ஒருவேளை உன்னை பார்த்து அவங்க புறாம போடுவாங்க. எதுக்கு? நான் பொண்ணு தானே, நான் என்ன பண்ண போறேன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏற்கனவே பின்னாடி ஒரு லுக் விட்டா பார்த்தீங்களா? ஓ இல்லையா, என்னம்மா பண்ண போகிற, அவன் உன்னை பார்த்து பயந்தே ஆகணும் அப்படின்றா. போச்சு, ஊரே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன வேலையை பார்க்குறா, என்ன எவனு எதுவும் பேச மாட்டேன்றானுங்க. இவ்வளோ ஆரம்பிச்சிட்டாங்க. ஷீட் மியூசிக்கே நின்றுச்சு. அவன்ட்டான் தலைவன். இது ஃபேமிலி ஈவெண்ட்டு, கொஞ்சம் ஒழுக்கமானதுக்குன்னு டேட்டா சொல்கிறேன். அவன் இந்த முறை உரைக்கிறேன். அவன் அடுத்த தடவை சுற்றி சின்ன பசங்க இருக்காங்கன்ற தெரிஞ்சுக்குங்க. போச்சு, சண்டைக்கு போகிறேன். உடனே சொல்லட்டாம்ல, போதும் நிப்பாட்டுங்க. அவங்கள பற்றி என்ன சொல்கிறேன், அவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்னடி உனக்கு தாண்டி ஹெல்ப் பண்ணாப்புல, அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது, உனக்கும் கிடையாதுன்றா. எனக்கு ஹெல்ப் தேவையில்லை ஜோல். இப்படி சொல்லிட்டா, மனுஷன் காப்பாற்றி கூட்டு வந்து விடக்கூடாது. ஓ, இது வந்து அவளுக்கு தெரிஞ்சிருச்சுல, நம்ம அவனோட இதுலேருந்து காப்பாற்றி கூட்டு வந்தோம். இந்த மாதிரி என்ன இப்போ அவளே கவலைப்படுறாளோ, தெரியாமல் இப்படி பேசிட்டோமோன்னு. கடைசியாக பார்க்கும்போது அவள் கண் ரியாக்ஷன் பார்க்கும்போது திருப்பி அவளே தெரியாமல் இப்படி எல்லாம் மாதிரி பேசிட்டோமேன்ற மாதிரி ரியாக்ஷன் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலு. ஆனால் அவன் என்ன ரியாக்ஷனில் பார்த்தா தெரியல. ஓ, திருப்பி ரிவெஞ்ச் கிளம்புறோம் போலங்க.
ஆமாம் ஆமாம், அவளால் ரொம்ப பிறக்க முடியல, என்னால் முடியலை, அதை மறக்க முடியல, செய்ய முடியலன்னு கிளம்புறான்னு நினைக்கிறேன். ஐயோ டீனா பார்த்து போட்டாலே வந்துட்டா, இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. Hey. ஓய் இங்கே பாருமா, இங்கே தான் இருக்கேன்றான். ஆள் சட்டை கோட்லாம் போட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டா, தெரிஞ்சிருச்சு இவளுக்கு. Man, it's been a while since he slept this long, huh? அவன் இவ்வளோ நாள்லாம் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஓ ஜேஜே பற்றி பேச அவன் இன்றைக்கி ரொம்ப ஆடினான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். சரி அவன் நல்லா தான் இருக்கான், Go back to bed. வா நம்ம போய் தூங்குவோம். அதான் எதுவுமே பார்க்காத மாதிரி சொல்கிறான். நம்ம அதை பற்றி காலைல பேசுவோம் வா, நான் அதை முடிச்சே ஆகணும், இப்போயே பேசணுன்ட்டா. அதான் அவள் தெரிஞ்சிருச்சு டீனாக்கு எங்கே போக போகிறான்னு. You don't owe Tommy anything. நீ டாமிக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்றா. இல்லை என்னால் தூங்க முடியல, என்னால் சாப்பிட முடியல, Thank you, Dina. என்னால் ஒன்றமா இருக்க முடியல டீனா. என்ன சொல்கிற அப்படின்றா. You think this is easy? நான் அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறியா? And for him, I deal with it. உனக்கும் அந்த அவனுக்கும் நான் தான் பார்த்து, சின்ன பையனுக்காகவும் நான் தான் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்றான். ஐ லவ் யூனே நிறுவி, இங்கே இருந்து நிறுவி போகாமல் அப்படின்றா. முடியாதுன்றா நினைக்கிறேன், என்னால் முடியலை So அப்படின்ட்டா. what? I'm just supposed to sit here and சரி wait என்ன, for you? For நான் அப்படியே நீ 5 minutes வருவியா ago, just thinking you're fucking dead the entire வருவியா time? I don't வரலையா இல்லை wanna செத்துட்டியா die. என்னன்னு Yeah, தெரியாமல் well, வெயிட் neither did பண்ணவா? Jesse. நான் சாகிறதுக்கு பிளான் பண்ணல, ஜெஸ்ஸின்னு ஜோலும் அப்படி தான் பிளான் பண்ணல, ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? Come on. We've got a family. நமக்கு இப்போ ஃபேமிலி இருக்குது, இரு. Important than that. நம்ம ஃபேமிலியோட அவள் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றா. ஆபி சொல்கிறா. அக்கா கேட்குற மாதிரி தெரில. ஜோல் ஜாக்கெட் மைக்கு ஜோலோட ஜாக்கெட் தான் போட்டிருக்காளோ. முடியாதுன்ட்டா கிளம்ப போகிறா. I'm not gonna do this again. நான் திருப்பி இதை பண்ண போகிறதில்ல. என்ன பண்ண போகிறதில்ல, திருப்பி வரமாட்டேன்றாடா. இவ்வளோ கூப்பிடவே இல்லையே, இவ்வளோ தெரியாமல் தான் போக பார்த்தோம். அதான் கூப்பிட போகிறோன்னு வச்சுட்டாப்புல. அது ஓ இஷ்டம்தான் அப்படின்ட்டா. ஆமாம், குழந்தைய வச்சுட்டு எப்படி அவள் போவா? திருப்பி போய் ஜாக்சனில் போய் குழந்தைய விட்டு வரணும். அதுக்கு தனியாக சொல்ல கிளம்பிட்டோங்க. விட்டுட்டு போயிட்டான் அசால்ட்டா. என்ன ஏரியா? என்ன எல்லி அதுக்குள்ளே அங்கே வந்த மாதிரி காமிச்சிட்டேன். எவ்வளோ எல்லியா? என்ன? ஓ ஆபிங்க 24-25 கான்ஸ்டன்ஸ். ஓ அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க போல. கான்ஸ்டன்ஸ்க்கு வந்துட்டோம். நமக்கு இப்போ என்ன தேவை? I checked this street a week ago. நம்ம இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீட்டை செக் பண்ணிட்டோம். Pistol for this. நம்ம தேவையில்லாமல் ஒரு துப்பாக்கியை கொடுத்து இந்த இதை வாங்கணும்னு எதிர்பார்க்க முடியல. Flies over here. Stop. அவங்க இந்த இடத்துல ஃபயர் ஃபைஸ் பார்க்க வாய்ப்பே இல்லை. Don't. கம்மான் எனக்கு இதை பற்றி நல்லது நடக்கும்னு தோணுதுன்ற மாதிரி சொல்கிறா. வா போகலான்றா. ஓகே 24-25 கான்ஸ்டன்ஸ் அந்த இடத்துக்கு போகணும். 10. அங்கே 24-10 போட்டிருக்கு. Be on that side. அது அந்த சைடு இருக்காது, அங்கிட்டு ஃபுல்லாக ஈவனாக இருக்குது. அப்போ எங்கிட்ட ரைட்லேயே பார்த்துட்டு போகணும் போலங்க. ஓ அப்போ இவங்க வந்து இந்த இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்காங்க, ஃபயர் ஃப்ளைஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். யார் இருக்கா? ஓ இன்ஃபெக்டடா. புடி 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 புடி. ஐயோ ட்ரையாங்கிள் கேட்கலையே. நான் ட்ரையாங்கிள் கேட்க நினச்சேன். அவ்வளோதான். அடுத்து எங்கே வேறு இருக்கானா? என்னங்கடா என்ன 2 பேர் விழுந்துட்டாங்க ஒரே இடத்துல? ஓ அவன் அம்பு விட்டுனால விழுந்துருக்கானா? ரைட்டு, நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். வாப்பா உள்ளே போவோம். ரெடி மருந்துச்சு. என்ன ஆபியை கண்ட்ரோல் பண்ண விட்றாங்க? கிளிக்கரா எங்கே? ஓ ஒருத்தன் தானா? என்ன ஆபியை வச்சு கதை இருக்கா? நான் அவ்வளோதான் ஆபியோட கதையை சொல்லிட்டாங்க, முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். இவங்க என்ன ஆபியை வச்சு கண்ட்ரோல் பண்ண விட்றாங்க? வாங்க போவோம். ஒருவேளை ஃபயர் ஃபைஸ்ட்டு சேர்றதுக்கு நம்ம ஆபியை கண்ட்ரோல் பண்ணுவோமோ? தேவையில்லாமல் ஐசக் வேறு அங்கே நோண்டி விட்டு வந்துட்டா. ஐசக் வேறு துறைச்சிட்டு வந்துட போகிறேன். முட்டாயிடா
அவனை அடிச்சுட்டு வந்து எடுத்துக்குவான், அப்போ தான் யூஸ் ஆகும். இங்கே தான் இருக்கா ஒரு பாட்டிலு இதுக்குள்ளே. சரி ரைட்டு வாங்க முதல் கிளிக்கரை முடிச்சுட்டு வரோம். சொல்ல முடியாது, நம்ம ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா காணா, ஓ வந்தா இருக்கானா, ரைட் ரைட் ரைட். வா 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 இங்கே வா வா வா. அவ்வளோதான் அவ்வளோதான், கிட்ட போய் நசுக்கிடுவோம். அந்த கிளிக்கர் அடிக்கும் மட்டும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம். ரேட் கிங் அடிக்கும் போது கூட அந்த சந்தோஷம் வராது, அப்படி இருக்குது. ஓகே முடிஞ்சு, அவ்வளோதான் போல். எனக்கு ஏதோ நாங்கள் வெளியே இருக்குன்னு தெரியும். ஏதோ லெட்டர் இருக்குது. Keep your guard up. Let's go back to finding that house. அந்த ரேட்லஸுங்க வந்துட்டாங்க. என்னை யாருமே அவங்களோட அடிமையை ஆக்க முடியாது. ஆண்ட்ரியூ, லோகன், ஓரி, அப்பா அவங்கள பார்க்க வந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதானா? அதான் ரேட்லஸா? ரேட்லஸ்னா ஓ இவங்க இப்போ சாண்டா பார்பரா இருக்காங்கல்ல. சாண்டா பார்பரா தானே சொன்னேன். சாண்டா பார்பரா இருக்கும் போலங்க. சாண்டா பார்பரா இன்னொரு கோஷ்டி இருக்காங்க போல், இந்த உல்ஃபு, ஃபயர் ஃப்ளைஸு அந்த மாதிரி இவங்க ஒரு கோஷ்டி போல் ரேட்லர்ஸுன்றது. இல்லை ரேட்லஸ் ஏதாவது ஜாம்பியை சொல்கிறாங்களா? அவங்க எதுவும் ஜாம்பி வேறு மாதிரி பேர் வச்சுட்டாங்கன்னு தெரியலையே. அந்த இன்ஃபைட்டோட சொல்கிறாங்களோ. ஓகே உள்ளே போயிடலாம். யார் சொல்கிறாங்கன்னே தெரியல ரேட்லஸ்னு. ஓகே ஐயோ இது வந்து அப்கிரேட் பண்ணுறது இல்லையா? நான் அப்கிரேட் பண்ண வச்சுட்டு அங்கே போய் மண்டையை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன இருக்குது ஏதாவது இருக்கா இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி செய்கிற மாதிரி? அதாவது இவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை படி இந்த வீட்டில் வந்து ஃபயர் ஃப்ளைஸ் இருக்கணும். ஆனால் அவன் இதை பார்த்தாலே அபேண்டன், அதை விட்டுட்டு போன மாதிரி எல்லாத்தையும்ன்றான். நீ ஒரு சுற்றி பாரு ஒரு தடவை இருக்கான்னு அப்படின்றான். ஆமாம் இங்கே யாருமே இல்லையா? அப்படி இப்படி இங்கே எப்படி இருப்பாங்க? இங்கே இதுக்குள்ளே எவனுமே இல்லையேங்க. அது பின்னாடி ஏதோ வெளியே போகிற வழி நினைக்கிறேன். இங்கே இதை திறந்து பார்ப்போம். சைலன்ஸருக்கு தேவையான கேன் என்ன எடுக்க முடியல. இருந்தாலும் ட்ரையன் கொடுத்து எடுத்துட்டா, அதை காமிக்கவே இல்லை. வேறு பாட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். எவனா டப்புன்னு என்ன சொல். ஏதோ லெட்டர் இருக்குங்க. வீடு தப்பாக வந்துட்டோன்னு நினைப்பாங்களோ? இல்லை 24-25 கான்ஸ்டன்ஸ் கரெக்டான வீட்டில் தான் இருக்காங்க. இந்த இடம் தான். ஆனால் அங்கே எதுவுமே இல்லையே. நமக்கு இன்னொன்று தெரியாது, நம்ம நல்லா செக் பண்ணி பார்ப்போன்றா. ஓகே பின்னாடி போய் பார்ப்போம். என்ன லாக் பண்ணியிருக்காங்க பின்னாடி? இப்போ இல்லையா? வேறு ஏதாவது வழி இருக்கும்ல உள்ளே போக? நீ திரும்பிட்டு என்ன பாசிட்டிவாக இருக்க ரொம்ப? நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்க்குறேன். நீ எப்போவுமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்க. ஜன்னல் ஏதாவது பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஜன்னல் வழியாக குளிச்சு வெளியே போகிற மாதிரி இருக்கும். எதுவுமே இல்லை, அவ்வளோதான். என்ன பாச்சு? எதுவுமே இல்லையே. இதான் பார்த்துட்டானா? எங்கே இருக்கான்? அந்த இருக்கான். என்னடா முட்டை? முடி வந்துச்சு. அதை கவனிக்கவே இல்லை. எவ்வளோ நேரத்தை இப்போ தான் பார்க்குறேன். மொட்டை எனக்கு முடி வந்துருச்சு. ஓ ஸ்க்ராட்ச் மார்க்குங்க. கீழே போகிற மாதிரி இருக்குமோ ஏதாவது நகட்டினா? நகருதுங்க. ஸ்கூச் என்ன அவன் அப்படி நகர்னா அவன் எப்படி நகட்ட போகிறா? ஹோல்டா ரைட்டு. பேஸ்மெண்ட்டாக இருக்கும் போல். அந்த இருக்குது. ஆமாம் ரைட்டு. கீழே ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க கீழே போகலாம். தடன்னு ஓடிடுவோம். உள்ளே இருப்பாங்களா? ஃபயர் ஃப்ளைஸ் இருக்காங்களா இல்லை வேறு எவ்வளோ இருக்காங்களா? இன்ஃபைட்டட் இருந்துட்டு போகிறாங்க. செஸ்லாம் விளாண்டுருக்காங்க. ஓகே இங்கே யாரையும் காணா. இங்கே யார் ரொம்ப நாள் இருந்த மாதிரி தெரியலையே. நீ சொல்கிறது கரெக்டாக தான்றா. ஏன்னா அப்போ ஃபயர் ஃப்ளைஸே கிடையாதா? அப்போ நம்ம ஆளுங்க பழைய ஆளுங்க தான் வருவாங்கன்னு நினச்சேன். இதுக்குள்ளே இருக்கே என்னது? ஒன்றுமே இல்லை. அது பாட்டில் நினச்சேன். பார்த்தா பாட்டில் ஷேப்பில் ஏதோ இருக்குது. இன்னும் ரூம் உள்ளே போதேப்பா. இருங்க அது போகும்போது இங்கே தான் இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். இல்லை அந்த ரூமை தோடி போக முடியாதான். சரி வாங்க அப்படியே நேராக போவோம். ஓ எல்லாம் நல்லா பக்காவாக பண்ணி நல்லா மறைச்சி வச்சுருக்காங்க. பட்டு ஆள் தான் இருக்க மாதிரி தெரில அப்படின்றான். ஒன்றும் இல்லை. இதோ இருக்குது. கடைசியாக பார்ப்போம். அது தொட்டால் அப்படியே கட்சின்னு ஓட ஆரம்பிச்சிடும். எவனா பின்னாடி வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இங்கே ஏதோ லைட் எடுது. இது என்னது? இது அமைக்கிட்டு கூட அது அமுக்குவோமா? அவ்வளோதான். இந்த ரூமில் வேறு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இது முதல் துப்பாக்கி எல்லாம் ரெடியாக இருக்குது. சண்டை ஆரம்பிக்கணும். ஓகே இதை அமுக்குவோமா அதை அமுக்குவோமா? இதை அமைக்கி பார்ப்போம் வாங்க.
இதான் கண்ணில் பட்டுச்சு. என்னாச்சு? Power down here. Look around. ஓ, அவங்களுக்கு இங்கே பவர் இருந்திருக்கு, சுற்றி சுவிட்ச் பாருன்றா. அப்போ இதான் போல், இதை தான் அமுக்கணும். எஸ், ஆனாயிடுச்சு. That's solar. சோலார் வச்சுருந்துருக்கானுங்க அப்படின்றான். அவனுக்கு என்னன்னே தெரியல, ஓவன் மட்டும் சொல்லிட்டேன். ஓகே. Is this frequency currently in use? This is. இந்த ஃப்ரீக்வன்சி யாராவது இப்போ கரண்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? Do you see a call sign அப்படின்றா. anywhere? Oh, what? It's a என்னது? short list of numbers and letters. நம்பர் லெட்டர் சேர்ந்த மாதிரி ஒரு கால் செய்யணுக்கும், அதை சொன்னால் நமக்கு யூஸ் ஆகுன்றான். This சரி, அது விடு. is Abby from Santa Barbara. சாண்டா பாபா வந்து பேசுகிறோம்னே ஓப்பனாக பேர் சொல்லி பேசுகிறா. Standing by. தலைவன் தேடுறானா? யாரும் இல்லை போலங்க. எதுவும் எடுத்துட்டியாங்க. இது என்னது? ஓ, ஒவ்வொன்று ஒரு இடத்துல ஃப்ரீக்வன்சி மாதிரி போல் எது மாதிரி சொல்லுவாங்களே. ஓ, ஃப்ரீக்வன்சி தான் சொல்லுவாங்களா? அப்போ ரைட்டு. அந்த இடத்துக்கு வச்சா அந்த இடத்துல கனெக்ட் ஆகுன்ற மாதிரி இந்த ஆர்மிலாம் பேசுவாங்க. ஆர்மி இப்போலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. This is Abby from Santa Barbara. Is anyone out there? சாண்டாவில் வந்து ஆபி பேசுகிறேன். Are these other Firefly outposts? இது ஃபயர்ஃப்ளைஸோட வேறு அவுட் போஸ்ட்டா? எனக்கும் தெரிலன்றா. ஓ, என்ன தெரியாமல் வெறும் போஸ்ட் மட்டும் போட்டிருக்கா, அதை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. அவுட் போஸ்ட் மட்டும் அப்படியே ஒன்று ட்ரை பண்ணி பார்க்க முடியும். முதல் சாண்டியாகோ, அடுத்து என்னமோ போட்டுருந்துச்சே, பார்க்கலாம். அதுக்குள்ள மாட்டேன். அப்படியே ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் போல. Currently in use. This is Abby from Santa Barbara. Hello. எவனுமே பேச மாட்டேன்றானுங்க. Is this frequency currently in use? Hello, this is Abby from Santa Barbara. Can anyone hear me? If anyone can hear me, please reply. அவ்வளோதான், யாரும் இல்லை போலங்க. அவ்வளோதான். பேபி என்ன பண்ண பண்ணுறதான் கதையை நம்ம தேடி போகிறோம். சாண்ட்ராவை எங்கேருந்து நீ கால் பண்ணுற? 2425 Constance. 2025 கான்ஸ்டன்ஸ்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் இந்த பேஸை பற்றி ஒரு டிப் தெரிஞ்சு, ஆனால் எங்களுக்கு இங்கே யாருமே தெரில. நாங்கள் ஃபயர்ஃப்ளைஸ்க்காக பார்த்துட்ருக்கோம். நானும் ஃபயர்ஃப்ளை தான் அப்படின்றா. ஆசம்ங்க. நீ எங்கே இருந்த நான் சால்ட் லேக் அவுட் போஸ்ட்டில் இருந்தேன். அந்த ஃபெசிலிட்டி யார் ரன் பண்ணா? டாக்டர் ஜெரி ஆண்டர்சன், அவரோட அப்பா அப்படின்றா. முக்கா ஓ, அவனு தான் ஆசிரியர் பேசுகிறாங்க. நாங்கள் சாட்டர்டேஸ்லேருந்து எல்லாத்தையும் ஹோம் பேஸுக்கு கொண்டு வந்துட்டோம். எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? ஒரு 200 பேர் இருப்போம். ஒவ்வொரு மாதமும் இன்னும் ஆள் கூட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்றா. ஓவன் உண்மையாக சொல்லியிருக்கேன். ஓவன் கரெக்டு தான். நீ இன்னும் 2 பேர் வாங்க போகிறீங்க. நாங்கள் எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறது? கேட்டல் ஐலாண்டுக்கு வாங்க. அங்கே ஒரு பெரிய டோம் பில்டு ஆவலானில் இருக்கும். நாங்களே உங்களை கண்டுபிடிப்போம் அப்படின்றா. உங்களை பார்க்க நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். குட் லக் ஃப்ரம் ஹாப்பி சாண்டா பார்ப்போம். ரைட்டு. சரி, அப்போ அங்கே போகிறதான் கண்டென்ட் ஆனி ஹாபியை வச்சு. Okay, fine. You were right. சரி, நீ சொல்ற உண்மைதான், கரெக்டு தான்றான். என்ன சொல்கிற? ஏக்கு நான் எப்போலாம் தப்பாக சொன்னால் அப்பப்போ திருப்பி ரிப்பீட் பண்ண வைக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபயர்ஃப்ளை தேடி நம்ம போக போகிறோம். அதான் கண்டென்ட் போல். ஐயோ, வழி எங்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் தான் இருந்துச்சு. ஆமாம். இப்போ ஃபயர்ஃப்ளை தேடி நம்ம அங்கே போகிறதான் கண்டென்ட் போடுங்க. சவுண்டை கேட்டீங்களா? சரியான அடி எப்பா போட்டானுங்க. என்ன ஸ்டக் ஆயிடுச்சு கேமு. முக்கா அவனை பாருங்க, சரியான அடி. எவ்வளோ செத்துட்டான் போல. அவனை பார்த்தீங்களா? எப்பா அவனை கொண்டுறாத. எப்பயே அவனை கட்டுங்க. ஏன்னா சரியான அடியாக போட்டாங்க. இங்கே வா, என்ன நான் அவனை பார்க்குறேன், இங்கே வா அப்படின்றான். ஓ, விட்டு அம்பு போடுங்க. என்ன பண்ணுற? எப்பா யார் பைத்தியக்காரங்க இருக்காங்க. நீ நல்லா தான் இருக்க. போ. யாருங்க அவங்க? ஓ, ரேட்லர்ஸுங்க. அந்த அவன் கோட்டில் போட்டிருக்கு பார்த்தீங்களா ப்ரூஃப், அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டில்.
ஐயோ அந்த இன்னொரு அதாவது டபிள்யூஎஃப்லேருந்து தப்பிச்சு ஸ்கார்லேருந்து தப்பிச்சு எல்லாத்தையும் தப்பிச்சு இங்கே ரேட் லிஸ்ட்டை மாட்டிக்கிட்டான் போல இன்னொரு குரூப் அந்த புது குரூப் கிட்ட. எவன் என்ன பார்க்குறியா? நம்ம சரியான கேட்ச் பிடிச்சிருக்கோம் அப்படின்றான். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். இன்றைக்கி இங்கே முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் எதுவும் பிடிக்கலை செய்யலை ஏதாவது சரியாக பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ் ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ் ஸ்டோரி கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சேன் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பாட்டன்ஸ். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா பை பாய், see you.